ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் வீடுகளில் பணப்பெருக்கம் நடக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், உங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே வந்துட்டு பணத்தை எப்படி பாதுகாக்கணும், பணத்தை எப்படி வைக்கணும், பணவரவு கிடைக்கணும்னா என்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத வந்து நிறைய வழிமுறைகளில் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க சார். இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் வந்துட்டு சரி எங்களுக்கு பணப்புழக்கம் நிறைய இருக்கணும், பணம் நிறைய கையில் இருக்கணும், அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க சார். இந்த பண வரவு அப்படின்றது பெருகிறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்குது சார்? கண்டிப்பாக. ஏன்னா இந்த பணங்கிறது லக்ஷ்மிக்கு உண்டானது, உரியது. அதை முறைப்பிரகாரம் செய்யும் பட்சத்தில் முறைப்பிரகாரம் செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பணம் வந்து சேரும். நமக்கு ஆசைங்கிறத விட அதுக்கு ஆசை இருக்கணும். பொதுவாக நான் அப்படி தான் சொல்லுவேன். கடவுளை நமக்கு பிடிக்கிறதுங்களோட கடவுளுக்கு நம்மளை பிடிக்கணும். பணமும் அதே தான். நம்மக்கிட்ட அது வர்றதுக்கு அது ஆசைப்படணும். அது ஆசைப்பட்டால் தான் அது வர்றது. அது எங்கே இருக்குன்னு ஆசைப்படுறது அங்கே அவங்ககிட்ட தான் அதிகம் இருக்கும். அப்போது அதுக்குண்டான சில வழிமுறையில் நாம் செய்யணும். செஞ்சால் தான் அது இருக்க ஆசைப்படும், வரத்துக்கு ஆசைப்படும். பணம் உங்கள் வீட்டில் பெருக வேண்டும், பணம் வர வேண்டும். அதுக்கு நிறைய வழிமுறைலாம் சொல்லியிருக்கிறேன். இது ஒன்று தான் இல்லை. அந்த ஒவ்வொரு எபிசோட்லையும் என்ன சொல்லணுமோ அதை மட்டும் அதுக்கு உண்டானது செஞ்சால் போதும். அவ்வளோத்தையும் ஒரே இடத்துல செய்யணும்னு கிடையாது. இப்போ இன்றைக்கி சொல்கிறேன்னாக்கா இந்த பேட்டர்ன் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேட்டர்ன், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வழிமுறை. அதை அப்படி செஞ்சாலே போதும், அது பாட்டுக்கு வந்து. இப்போ செய்கிறதுக்கு என்ன அப்படின்னாக்கா, வீட்டில் கண்டிப்பாக சாம்பிராணி தினமும் போடணும். சாம்பிராணி போடுறதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது வீட்டுக்குள்ளே சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு ஒரு 5-6 ரூம்ஸ் இருக்கும். அதில் ஒரு ரூம்லாம் யூஸ் பண்ணாமலே கூட வைப்பாங்க. அது ஏன்னா அதுக்கு தேவையில்லை, எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் இருக்கிறதுனால பயன்படுத்தாமல் வச்சுருவாங்க. ஆனால் அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். பயன்படுத்தாத ஒரு ரூம் ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்துட்டு தேவையற்ற சில ஜந்துக்கள் ஏதோ ஒன்று உள்ளே வந்துட்டு அடைஞ்சிரும். அது அவங்களுக்கு வந்துட்டு அவங்க பார்ப்பாங்க, தொடர்ந்து ஒரு இடத்துல ஆளே வரலன்னு சொன்னாக்கா அவங்க வந்துட்டு போவாங்க. ஒரு காலத்தில் அவங்க ஒரு கட்டத்தில் அவங்க தங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், அப்போ அவங்க என்றைக்கு அவங்க தங்க ஆரம்பிச்சிட்டாங்களோ நம்மளை மாதிரி மனுஷனை தங்க விடாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழியோ அவ்வளோ செஞ்சு விட்ருவாங்க. அதுதான். அதனால் வந்து என்ன பண்ணுறீங்க, சாம்பிராணி டெய்லி போட்டாக்கா நமக்கு பிடிச்சது சாம்பிராணி, கடவுளுக்கு பிடிச்சது சாம்பிராணி. நம்ம இப்போ என்ன வரைக்கும் பேசணுமா அவங்கன்னு, அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு பிடிக்காத எதுனா சாம்பிராணி. அப்போ சாம்பிராணி போட்டால் அவங்க வரமாட்டாங்க. தினமும் சாம்பிராணி போட்டிங்கன்னு வைங்க, அந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டாங்க. அந்த இடத்த விட்டுட்டு இது நமக்கு ஏற்ற இடம் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போயிடுவாங்க. அவங்க போட்டோம், அவங்க போகிறதுக்கு தான் போடுறது. ஸோ அதே மாதிரி காற்றுல சில தேவையாக இல்லாததெல்லாம் கூட உள்ளே வந்து கனெக்ட் ஆகிடும் வீட்டுக்குள்ளே. சாம்பிராணி டெய்லி போட்டாக்கா நல்ல வைப்பு உள்ள இடத்துல மனுஷனுக்கு நல்ல இதோடு கடவுளுக்கு இந்த ரெண்டு பேருக்கு தான் பிடிச்சது சாம்பிராணி. மற்ற அவ்வளோ பேருக்கும் சாம்பிராணி ஒத்து வராது. அவங்களுக்காகவே போடணும் சாம்பிராணி. நீங்கள் போடுறது அவங்களுக்கு தான். ஸோ அதனால் ஒரே இடத்துல 2-in-1 மாதிரி தேவைப்படுறவங்களுக்கு சாம்பிராணி, தேவையில்லாதவங்களுக்கு சாம்பிராணி. அதுதான் சாம்பிராணியினுடைய பவர். அதனால் தினமும் சாம்பிராணி. எவ்வளோ நேரம் போடுறீங்களா இல்லை, சும்மா காமிச்சு விட்டாலே போதும். இது வந்து நெகட்டிவ் எனர்ஜி வெளியில் தள்ளி பண வரவை உள்ளே கொண்டு வரும். அதுக்கு தான். அடுத்து வந்துட்டு துளசியை வந்துட்டு ஒரு பூஜை ரூமில் ஒரு பவுலில் கூட வச்சா கூட போதும். இப்போ பூஜை ரூம்லேயும் வச்சுக்கிடலாம், இல்லை கடவுளுக்கு படைக்கிறத கூட படைச்சிக்கிங்க. இது அப்படி வச்சுக்கிடலாம். அதை தாண்டி ஹாலில் கூட ஒரு பவுலில் வச்சுக்கிட்டு சும்மா அப்படி ஓரமாக வச்சிடலாம், ஏதோ ஒரு பிளேஸில் வச்சிடலாம். ரெண்டாவது வந்து லக்ஷ்மி பூஜையை நீங்கள் பண்ணணும். அப்போ தானே அவங்க வருவாங்க. வெறும் இதை மட்டும் பண்ண போதுமா? அவங்கள நீங்கள் கூப்பிடணும் இல்லையா? பணம் தானே லக்ஷ்மி தானே பணம், அவங்கள கூப்பிடணும். அப்போ அதுக்கு லக்ஷ்மி பூஜை பண்ணணும், இல்லை மந்திரத்தை சொல்லணும். லக்ஷ்மி மந்திரத்தை சொன்னாவே போதும். சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா அப்படியே அவங்க உள்ளே வர்றதுக்கு தான் யோசிப்பாங்க. நீங்கள் உள்ளே வர்றதுக்கு இந்த வழிமுறையெல்லாம் செஞ்சுக்கிட்டோம் உள்ளே என்ன ஆகிட்டாங்கனாக்கா தொடர்ந்து அவங்களும் வந்துட்டு இருப்பாங்க. நாம் அதை வர்றதை பார்த்துட்டோட நாமளும் சொல்லிக்கிட்டே இருப்போம். அடுத்து கலச தேங்காய் வைக்கணும். எதுக்கு கலசம் வீட்டில் வைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ கோயில் இருக்குது, கலசம் கோயிலில் தான் கலசம் வைக்க முடியும். வீட்டில் வந்து கலச தேங்காய் தான் வைக்க முடியும். கோயிலில் சாமி இருக்கிற மாதிரி வீட்லேயும் சாமி இருக்குது, அது கோயில், வீட்டில் பூஜை ரூம்பு. அப்போ கலசத்தை அதுக்கு தான் வைக்கிறது. அந்த கலசத்தை வைக்கும் போகும்போது
கலசத்துக்குள்ளே என்னென்னலாம் போடணும். வெறும் கலச செம்பு இருக்குது. அந்த செம்பில் என்ன பண்ணணும், ஒரு ஒரு பித்தளை செம்பு எடுத்துக்கிறதுங்க. பித்தளையில் தான் இருக்கணும், வேறு எதுலையும் இருக்கக்கூடாது, வேறு எந்த மெட்டல்லையும் இருக்கக்கூடாது. பித்தளை செம்பு. அந்த செம்பில் பன்னீர், உங்கள் செம்பு வந்து இந்த சைஸ் எடுத்துக்கிறதுங்க. பன்னீர் ஒரு 3/4 சைஸு பன்னீர், 3/4 அளவுக்கு அந்த செம்பினுடைய அந்த கோலையில் 3/4 அளவுக்கு பன்னீர் விட்டுருங்க. 1 லிட்டர் பன்னீர் வாங்கினீங்கன்னா உள்ளே அதுக்குள்ளே விட்டுருங்க. வெட்டி வேறு அதுக்குள்ளே போட்டுருங்க. ஏலக்காய் அதுக்குள்ளே போட்டுருங்க. அப்படியே நீங்கள் அப்படியே சும்மா அப்படி அப்படியே லேசாக ஒரு பஞ்ச் பண்ணுங்க, உடஞ்ச மாதிரி இருக்கும், அப்படியே உள்ளே போட்டுருங்க. அடுத்து கடுக்காய் ஒரு 2 அது உள்ளே போட்டுருங்க. தேங்காவே குடும்பியை மேல் பகுதியை பார்த்து வச்சுருங்க. அந்த தேங்காய் அப்படியே வச்சுட்டு வீட்டில் கலச செம்பு மாதிரி வச்சு விட்ருங்க. இது எல்லாம் செஞ்சுட்டு பண்ணிங்கனாக்கா பணத்தை உள்ளே கொண்டு வரதுக்கு உண்டான வழிமுறையெல்லாம் நாம் செஞ்சிட்டோம். மீதி பணம் வர வேலை தான், அது வேலை நாம் முறை பிரகாரம் செய்யணும். பணம் வரலன்னா அது எப்படிங்க வரும்? பசி எடுக்குதுன்னா சாப்பிட்டா பசி எடுக்காது. பணம் வரலன்னா பணம் வர்றதுக்கு உண்டான வழியை செஞ்சுட்டா பணம் வந்துட போகுது. அதனால் வந்துட்டு பணம் வருவாய்க்கு உண்டான வழிமுறையை நாம் செஞ்சுக்கிறணும். செஞ்சுக்கிட்டிங்கன்னா பணம் வருவாய்க்கு உண்டான வழிமுறையை நாம் செய்யும்போது வர்ற வேலையை அது பார்த்துரும். நாம் அப்புறம் ரொட்டீனாக அதை தான் செய்வோம். அது ரொட்டீனாக ரீட்டைன் ஆகிரும், பணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பணம் வருவாய்க்கு உண்டான வழிமுறையை சொல்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் அதை ரெகுலராக பண்ணணும். பண்ணும் பட்சத்தில் அந்த பணம் வீட்டில் வந்துக்கிட்டே இருக்கும், சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்க, நமக்கு பணம் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். அதை தொடர்ந்து செய்யுங்க, அது பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் பணம் தேவைப்படுறவங்க அவ்வளோ பேர் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே அது தேவையா? எல்லாத்துக்கும் தேவைதான். செல்வ செழிப்போடு வாழ்கிறதுக்கு ஒரு வழிமுறையை காட்டியிருக்கீங்க. கண்டிப்பாக இதை வந்து எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க சார். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.